வெல்கம் டு எடுஸ்பிரிண்ட் அகாடமி. ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் தான் அந்த எமர்ஜென்சி அப்படின்ற டைப்ஸ். ஸோ எமர்ஜென்சி டைப்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கிறது நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி அண்ட் தென் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஸ்டேட் எமர்ஜென்சி என்னன்னு சொல்லுவாங்க, பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொருக்கான ஆர்டிகல்ஸ் அப்படின்றது பார்க்கறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அடிக்கடி நமக்கு எக்ஸாம்ல கேட்கறது எதுதான் கேட்பாங்கன்னா ஆர்டிகல்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, நேஷனல் எமர்ஜென்சி. நேஷனல் எமர்ஜென்சில ஆர்டிகல் 352. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பிரசிடென்ட் ரூல் அப்படின்றது ஆர்டிகல் 356 அண்ட் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படின்றது ஆர்டிகல் 360. ஸோ கிரவுண்ட் ஆஃப் டிக்ளரேஷன். கிரவுண்ட் ஆஃப் டிக்ளரேஷன்னா என்ன, இப்போ ஒரு எமர்ஜென்சி வரணும் அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கும் இல்லையா, அந்த ரீசன்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க, கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிக்ளரேஷன் அப்படின்றத சொல்லுவாங்க. நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கான கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிக்ளரேஷன் என்னவா இருக்குன்னா வார். ஏதோ ஒரு போரா இருக்கலாம். ஓகேவா? போர்னா இரு நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய போரா இருக்கலாம். ஓகேவா? சோ அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா எக்ஸ்டர்னல் அக்ரஷன் அப்படின்றத சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஆர்ம்டு ரெபெலியன், இது இன்டர்னல் ரீசன். சோ நேஷனல் எமர்ஜென்சி மொத்தம் ரெண்டு காரணங்களுக்காக நடக்கும். ஒன்னு எக்ஸ்டர்னல் ரீசன் அண்ட் இன்டர்னல் ரீசன். எக்ஸ்டர்னல் ரீசன் அப்படின்றது வார் நம்ம சொல்லலாம், இல்லாட்டி எக்ஸ்டர்னல் அக்ரஷன் அப்படின்றது நம்ம சொல்லலாம். இது இன்டர்னல் ரீசன் அப்படிங்கும் போது நாட்டுக்குள்ளே ஏதாவது கலவரம் நடக்குது அப்படின்னா அதெல்லாம் என்னவா இருக்கும், இன்டர்னல் ரீசன்ஸா இருக்கும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பிரசிடென்ட் ரூல். பிரசிடென்ட் ரூல் ஆர் ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்றது ஆர்டிகல் 356 கீழே நம்ம பார்ப்போம். ஆர்டிகல் 356ல பிரசிடென்ட் ரூல் அப்படின்றது எதுக்காக சொல்லுவாங்க அப்படின்னா ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மெஷினரிஸ். கான்ஸ்டிடியூஷனல் மெஷினரிஸ் அவங்க எதை சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரெண்டு கவர்மெண்ட் இருக்கு. சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ற ஒரு விஷயத்துல ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணல அப்படின்னா அது மூலியமா என்ன கொண்டு வருவாங்க, எமர்ஜென்சி அப்படின்றது கொண்டு வருவாங்க. சோ அதுக்கான ஆர்டிகல் என்ன, ஆர்டிகல் 365. ஓகேவா? சோ ஆர்டிகல் 365 என்ன சொல்லும் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ற ஏதோ ஒரு நோட்டீஸையோ இல்ல சொல்ற ஏதோ ஒரு விஷயத்தையோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதை ஒரு கிரவுண்டா எடுத்துக்கிட்டு என்ன கொண்டு வரலாம், ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்றத கொண்டு வரலாம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பினான்சியல் எமர்ஜென்சி. பினான்சியல் எமர்ஜென்சிங்கும் போது கஜானால உங்களுக்கு வந்து பண தட்டுப்பாடு இருக்கு, இல்லாட்டி வந்து நிறைய கடன் வந்து கடன் சுமை அப்படின்றது அதிகமாயிடுச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் என்ன இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா பினான்சியல் எமர்ஜென்சி அப்படின்னு இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அது இப்போ ஆர்டிகல் 360. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்லிமெண்ட்ரி அப்ரூவல். ஸோ நம்ம எமர்ஜென்சி எப்படினாலும் போட்டுலாமான்னு கேட்டா கிடையாது. ஸோ அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ப்ரொசீஜர் வந்து பார்லிமெண்ட்ல தான் இஷ்யூ பண்ணுவாங்க. அது என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்றது. ஓகேவா? ஸோ பார்லிமெண்ட் வந்து நேஷனல் எமர்ஜென்சி இஷ்யூ பண்ணும் அப்படின்னா என்ன மெஜாரிட்டி தேவை, ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவை, பிளஸ் 1 மந்த்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கணும், அவங்க நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்கணும். ஓகேவா? சோ அதே பிரசிடென்ட் ரூல் இஷ்யூ பண்றதுக்கு அதுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்றது தேவை. 2 மாசத்துக்குள்ள அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கணும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பினான்சியல் எமர்ஜென்சி இஷ்யூ பண்றதுக்கு உங்களுக்கு சிம்பிள் மெஜாரிட்டியே போதும். அதுவுமே என்ன பண்ணணும், 2 மாசத்துல இஷ்யூ பண்ணிருக்கணும் அப்படின்றது தான் என்ன பார்லிமெண்டரி ப்ரொசீஜரா இருக்கு. ஓகேவா? சோ ஓகே, இது எல்லாமே வந்து பார்லிமெண்ட் முடிவு பண்றாங்க. பட் டிக்ளேர் பண்றது யார் தான் பண்ணுவா, பிரசிடென்ட் தான் பண்ணுவார். ஓகேவா? சோ பிரசிடென்ட் தான் என்ன பண்ணுவாங்க, நேஷனல் எமர்ஜென்சி வரப்போகுது அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் யார்கிட்ட தான் வரும், பிரசிடென்ட் தான் வரும். சோ அது மாதிரி இப்போ ஒரு எமர்ஜென்சி இருக்கு, அந்த எமர்ஜென்சி என்ன பண்றாங்க, தூக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ரிவோக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதையுமே யார் தான் பண்ணுவா, பிரசிடென்ட் தான் பண்ணுவார். ஓகேவா? சோ அப்ப நேஷனல் எமர்ஜென்சி ரிவோக் பண்ணணும் அப்படின்னா பார்லிமெண்ட்ல லோக்சபால என்ன பண்ணுவாங்க, ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க. ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி பிரசிடென்ட் அதை ரிவோக் பண்ணிடுவாரு. தி சேம் ப்ரொசீஜர் வில் பி ஃபாலோட் ஃபார் பிரசிடென்ட் ரூல் அண்ட் பினான்சியல் எமர்ஜென்சி. ஓகேவா? சோ நெக்ஸ்ட், இது வரைக்கும் நம்ம நாட்டுல வந்து நேஷனல் எமர்ஜென்சி எப்ப இஷ்யூ பண்ணிருக்காங்க அப்படின்னா 1962, 71 அண்ட் 75. சோ பிரசிடென்ட் ரூல் அப்படின்றது ஒவ்வொரு ஏரியாவுக்குமே வந்து நிறைய வாட்டி இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டைம்ஸ் அப்படி சொல்லுவாங்க. நிறைய ஸ்டேட் வந்து இதனால பாதிக்கப்பட்டிருக்கு, இன்க்ளூடிங் தமிழ்நாடு. ஓகேவா? சோ இது வரைக்கும் நமக்கு எந்த எமர்ஜென்சி இஷ்யூ பண்ணதே இல்லை அப்படின்னா பினான்சியல் எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம நாட்டுல இஷ்யூ பண்ணதே கிடையாது. ஓகேவா? சோ அடிஷனலா இன்னொரு பாயிண்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா its effect on fundamental rights. ஓகேவா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மேல எமர்ஜென்சி எந்த வகையான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேவா? சோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்லும்போது நமக்கு என்ன ஆர்டிகல் 12 இருந்து ஆர்டிகல் 35 வரைக்கும் நமக்கான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது இருக்கா. ஓகேவா? நமக்கு மொத்தம் எத்தனை வகையான எமர்ஜென்சி இருக்கு, நேஷனல் எமர்ஜென்சி இருக்கு, ஸ்டேட் எமர்ஜென்சி இருக்கு, அண்ட் தென் பினான்சியல் எமர்ஜென்சி அப்படின்றது 3 இருக்கு. நேஷனல் எமர்ஜென்சி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 2 காரணத்துக்காக நடக்கும். ஒன்னு இன்டர்னல் ரீசன் அண்ட் எக்ஸ்டர்னல் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை போட்டிருக்க நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்றது இன்டர்னல் ரீசனுக்காக நடக்குது அப்படின்னா சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும் தான் சஸ்பெண்ட் ஆகும். என்னன்னா ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 20 அண்ட் ஆர்டிகல் 21.
ஓகேவா. ஸோ இந்த எமர்ஜென்சிலாம் வந்து இந்த ஆர்டிகல்லாம் எதுல வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா நேஷனல் எமர்ஜென்சி இன்டர்னல் ரீசன்காக. இதே எக்ஸ்டர்னல் ரீசன்காக ஆர்டிகல் 20 and 21 தவிர பாக்கி எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிடும், ரிவோக் ஆயிடும். ஓகேவா. ஸோ ஸ்டேட் எமர்ஜென்சி போது சிட்டிசன்ஸோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது எந்த ஒரு அஃபெக்டுமே ஆகாது. ஸோ எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸுமே சிட்டிசன்ஸ் கிடைக்கும். அதே தான் உங்களுக்கு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சிக்கும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் எமர்ஜென்சில ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். இது மட்டும் நம்ம பார்த்தாலே எமர்ஜென்சி அப்படின்றது ஓவராலாக கவர் பண்ணிடும். ஓகேவா. தேங்க்யூ.